ஹே கைஸ், இந்த எத்திக்கல் ஹேக்கிங் சீரீஸ்ல இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நீங்க கமெண்ட் போட்டதான் ஒரு இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட்டுக்கு எந்த ஒரு லிங்க்கும் அனுப்பாம நம்மளால அவங்கள மானிட்டர் பண்ண முடியுமா, ஸ்பை பண்ண முடியுமான்னு கேட்டிருந்தீங்க. கண்டிப்பா முடியும். அதுக்காக நம்ம கிட்ட ஒரு டூல் இருக்கு. இந்த டூலை யூஸ் பண்ணி என்ன பண்ண முடியும்னா, அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் ஆனதுலேருந்து ஸ்டில் இப்போ வரைக்கும் என்ன போஸ்ட் போட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் யாருக்கு என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்க, இது எல்லாத்தையும் நம்மளால ஸ்பை பண்ண முடியும். அது பிரைவேட் அக்கௌண்ட்டாவே இருந்தாலும், ஈவன் அந்த கமெண்டை விட்டு அவங்க டெலீட் பண்ணாலும் சரி, அந்த போஸ்ட்டை டெலீட் பண்ண முதல் கொண்டு நம்மளால பார்க்க முடியும். அப்படி ஒரு பவர்ஃபுல்லான டூலை பற்றி இன்னைக்கு பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நான் போடக்கூடிய எத்திக்கல் ஹேக்கிங் டியூட்டோரியல், பக் பவுண்டி டியூட்டோரியல்ஸ் இதெல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டா வரும். இப்போ வீடியோக்குள்ள போயிடலாம். இதுக்காக நான் வந்துட்டு ஃபயர்ஃபாக்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இங்கே வந்துட்டு web.archive.org இதுதான். ஃபர்ஸ்ட் இந்த டூல் எப்படி ஒர்க் ஆகுதுங்கிற சொல்லிடுறேன். இது வந்து ஸ்னாப்சாட் பேஸில் ஒர்க் ஆகுது. ஸ்னாப்சாட்னா AWS, VMware, அதுக்கப்புறம் லினக்ஸ் இதெல்லாம் படிச்சிருந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இருந்தாலும் நான் ஒரு ஷார்ட்டாக சொல்கிறேன் உங்களுக்கு என்னங்கிறத. இந்த ஸ்னாப்சாட் பேக்கப்னு என்னன்னா, இந்த ஒரு வெப்சைட் இருக்குன்னா, இருங்க அது இன்னொரு எக்ஸாம்பிளோட சொல்கிறேன். இதுக்காக நான் வந்துட்டு என்னோட ஹேக்கர் ஒன் அக்கௌண்ட் எடுத்துக்கிறேன். இதில் நான் வந்து டெஸ்டிங்க்கு இருக்கக்கூடிய டொமைன் தான் எடுக்கிறேன். இங்கே பாருங்கள், லீகல் இருக்கு, இல்லீகல் கிடையாது. இப்போ இங்கே நம்ம சர்ச் பண்ணிக்கலாம். இந்த சைட் வந்து கிரியேட் ஆனதுலேருந்து இப்போ வரைக்கும் என்னென்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கிறத பார்க்கறது தான் ஸ்னாப்சாட். அந்த அப்டேட் ஆகிறது எல்லாமே ஒரு ஸ்னாப்சாட் டேட்டாவா சேவ் ஆகும் சர்வரில். அதை கிராக் பண்ணி எடுத்து தரதான் இந்த டூலோட ஒர்க். இப்போ பாருங்களேன், அந்த சைட்டோட URL இதான். இதை நான் வந்து பேஸ்ட் பண்ணுறேன். அவங்க வந்து 2023 இந்த சைட்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. இப்போ வரைக்கும் ரன் ஆகிட்டு இருக்கு. எப்பப்பெல்லாம் அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, Feb 3, 16, அதுக்கப்புறம் March 8, 31, April 1 இதுல எல்லாம் வந்துட்டு அவங்க அப்டேட் பண்ணியிருக்காங்க. என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கன்னா, இப்போ 16 எடுத்துக்கிட்டிங்கன்னா ரெண்டு டைம்ல வந்து ஸ்னாப்சாட் பேக்கப் எடுத்திருக்காங்க. இதை நீங்க கிளிக் பண்ணுங்களேன், அவங்க வந்து என்ன அப்டேட் பண்ணியிருக்காங்கிறது. இந்த அப்டேட் தான் அவங்க வந்து பண்ணியிருக்காங்க. இதை வந்து நம்மளால பார்க்க முடியும். இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி இது ஒர்க் ஆகுதுன்னா, இதை வந்து ஸ்னாப்சாட் பேக்கப், ஸ்னாப்சாட்டோட டேட்டாவை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பார்க்குறோம். இப்போ இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி ஒர்க் ஆகுதுங்க பார்க்கலாம். இருங்க, பேக் வரட்டும். இந்த டூ கொஞ்சம் அப்பப்போ இந்த மாதிரி தான் ஆகும். அப்படி ஆகையால் நீங்கள் வந்து திரும்ப சர்ச் பண்ணுங்க. இந்த டூல் வந்து அப்பப்போ இந்த மாதிரி தான் கொஞ்சம் சர்வர் இஷ்யூவால இப்படி ஆகும். அதுக்கு நீங்கள் வந்து திரும்ப சர்ச் பண்ணணும். பண்ணீங்கன்னா திரும்ப வந்துடும் அது. இதுலயே வந்துருச்சு. ஓகே, இப்போ இந்த டூல் என்ன பண்ணுது? இந்த டூல் வந்து இன்ஸ்டாகிராமுக்கு எப்படி ஒர்க் ஆகும்னா, அந்த இன்ஸ்டாகிராம் நீங்கள் எந்த ப்ரொஃபைலை பார்க்கணுமோ அந்த ப்ரொஃபைலோட URL கட் பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிடுங்க. பேஸ்ட் பண்ணிட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்துட்டீங்கன்னா அதுவும் இதே மாதிரி ஸ்னாப்சாட்ஸ் வந்து எடுத்துக்காட்டும். எந்த இயரில் வந்து அந்த இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் கிரியேட் ஆச்சு, எந்தெந்த டேட்டில் அவங்க போஸ்ட் போட்டிருக்காங்க, எந்தெந்த டேட்டில் கமெண்ட் போட்டிருக்காங்கிறத டைமோடு எடுத்து கொடுக்கும். அப்படி இருக்கையில் நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா, கிளிக் பண்ண போது உங்களுக்கு வந்து இந்த இடத்துல நான் சொன்ன வெப்சைட்டுக்கு வந்து இந்த டைமில் வந்து அப்டேட் பண்ணிடுறாங்கன்னு, அதே மாதிரி இந்த டைமில் வந்து அவங்க என்ன கமெண்ட் போட்டுனாங்க, என்ன போஸ்ட் போட்டுனாங்கிறத உங்களால பார்க்க முடியும். இது வந்து ப்ரைவேட் அக்கௌண்ட் இருந்தாலுமே ஒர்க் ஆகும். அதே மாதிரி இதை எத்திக்கல் ஹேக்கிங்க்கு மட்டும் யூஸ் பண்ணுங்க. எந்த ஒரு அன்வான்ட் ஆக்டிவிட்டீஸ்க்கும் யூஸ் பண்ணிடாதீங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் இது எஜுகேஷன் பர்பஸ்க்கு மட்டும்தான். இது வந்து நீங்கள் யார் யாருக்கெல்லாம் யூஸ் பண்ணாங்கன்னா, உங்களை ஒரு ஸ்கேம் பண்ணுற ஐடி இருக்குது, உங்களை வந்துட்டு அமௌண்ட் வாங்கிட்டு ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற இன்ஸ்டாகிராம் ஐடிஸ்க்கு நீங்கள் இதை யூஸ் பண்ணுங்கள். மித்தபடி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டயோ இதெல்லாம் வந்து விளையாட்டுத்தனமாக இதை யூஸ் பண்ணாதீங்க. இதை எஜுகேஷனுக்கு மட்டும் யூஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுவேன். அதே மாதிரி நெக்ஸ்ட் என்ன வீடியோ வேணுங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதையும் மேக் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.